இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு செல்லும் வழியில் ராமேஸ்வரத்திற்கு ராம நவமி தினத்தில் வருகை தந்தார் பாரத பிரதமர் மோடி. வழக்கம் போல இணைய ஜீவிகள் கெட் அவுட் மோடி என்று பதிவுகள் போட, காங்கிரஸ்காரர்கள் சிலர் தங்கள் பிள்ளைகள் விளையாட வைத்திருந்த கருப்பு பலூனை பறக்க விட்டு வேடிக்கை காட்டினார்கள். இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காத மோடி ஹெலிபேட்டில் இருந்து இறங்கி கார் மூலமாக சென்று ரோட் ஷோ நடத்தி மக்களை சந்தித்தார். பின்னர் ராமேஸ்வரத்தை பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலமான பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார். இந்த பொறியியல் அற்புதம் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் ரயில்கள் மேலே செல்வதற்கும் கீழே கப்பல் செல்லவும் அனுமதிக்கும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டது. இதே நிகழ்ச்சியில் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் சேவையையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சாலை மற்றும் ரயில் மேம்பாடுகளுக்காக 8300 கோடிக்கு மேல் மதிப்புள்ள உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக பங்கு பெற்ற காங்கிரஸ் UPA ஆட்சியை விட தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், ரயில் பட்ஜெட் 7 மடங்கு அதிகப்பட்டிருக்கிறது என்றும் பட்டியலிட்டார். எவ்வளவுதான் நிதி கொடுத்தாலும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அழுத்துக் கொண்டார். தமிழ் தமிழ் என்று பேசும் பல தலைவர்கள் தங்கள் கையெழுத்தை கூட தமிழில் போடுவதில்லை என்று சாடினார். तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है, कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो. அவ்வளவு மொழிப்பற்று கொண்டவர்கள் குறைந்தபட்சம் கையெழுத்தையாவது தமிழில் போடுங்க என்று அறிவுறுத்தினார். முன்னதாக உரையின் துவக்கத்திலேயே ராமநாத சுவாமியை தரிசிக்கப் போவதால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மகிழ்ந்தார். கூட்டத்தினரை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைத்து திராவிட மோடி எதிர்ப்பாளர்களின் எரிச்சலை கிளப்பினார். जय श्री राम, जय श्री राम. नंद्री वणक्कम मिन्नोम संदीपम भारत माता की. அப்புறம் ராமேஸ்வர ராமரை தரிசித்து விட்டு டெல்லி சென்றார். அது இருக்கட்டும், பாரத பிரதமர் நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறார். இந்தியாவின் முதல் செங்குத்து கடல் பாலத்தை பாம்பனில் திறந்து வைக்கிறார். 8300 கோடி மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்புகளை திறந்து வைக்கிறார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான இந்த கூட்டத்தில் எங்கப்பா நம்ம முதல்வர்? பிரதமர் கலந்து கொண்டது கட்சி கூட்டம் இல்லை, அரசு விழா. அதில் கலந்து கொள்ள வர முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா நம்ம முதல்வர்? அட, சனாதன போராளி உப முதல்வராது வந்திருக்கலாமே, அவருமா பிஸி? அது சரி, இதென்ன காவிரி நீர் தரமாட்டோம் என்று சொல்லும் கர்நாடக துணை முதல்வர், தமிழ்நாட்டில் குப்பை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டும் முல்லை பெரியார் அணை உரிமையை தரம் மறக்கும் கேரளா முதல்வரும் கலந்து கொள்ளும் கூட்டமா முதல்வர் ஓடோடி வர? இல்லை நாடே விரட்டி அடித்த கம்யூனிஸ்ட்களின் மாநாடா கலந்து கொள்ள? போகட்டும், அப்படி எங்கே தான் போனாங்க? ஊட்டியில் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டாங்க. பிரதமர் வருகையை விட நல திட்டங்களை விட அது ரொம்ப முக்கியம். வராததற்கு முதல்வர் சொன்ன காரணம் தான் டாப். டீலிமிட்டேஷன் மூலம் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை மற்றும் சதவிகிதம் குறையாது என்று உறுதிமொழி கொடுக்காததால் தான் வரவில்லையாம். அவங்களுக்கு நலத்திட்டங்களை விட எம்பிக்களின் எண்ணிக்கை தான் முக்கியம், மக்களை விட மக்கள் பிரதிநிதிகள் தான் முக்கியம். அப்போதானே ஜனதாதளம் போல இல்லை UPA போல அரசுகள் உப்புமா கிண்டும் போது ஆதாயம் கிடைக்கும். இந்த நியூஸ் மற்றும் வியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.